வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8 இன்றைக்கி ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆகிருக்குங்க. ஸோ ஃபயராக இருக்குது. ஒருத்தான ப்ரோமோ தான். தீபக் ஆன் ஃபயர் அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்குது. ஸோ நானும் எவ்வளோ நாள் தான்டா பொறுமையாக இருப்பேன், இருங்கடா நான் யாருன்னு காமிக்கிறேன், அந்த மாதிரி இருக்குது தீபக் பண்ணது. ஸோ இதுலேயும் சாப்பாடு தாங்க. முத்துக்குமரன் போய் ஏதோ ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ணவோ என்னமோ சொல்லிகிட்டு இருக்காரு தீபக்கிட்ட. மஞ்சரிக்கும் அருணுக்கும் வந்து ஏதோ கான்வர்சேஷன் போகுது. அருண் வந்து சொல்கிறாரு, நீங்கள் வந்து என்னைய தப்பான ப்ரொஜெக்ஷனில் பார்க்குறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நார்மலாக தாங்க சொல்கிறாரு. மஞ்சரிக்கு என்னங்க ஆச்சு? அது என்னங்க, ஒருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மேனரிசம் இருக்கும். அது அருணோட மேனரிசமாக இருக்கும் போல இருக்குது. நீங்கள் உடனே ட்ரிக்கர் ஆகுறீங்க, ட்ரிக்கரில் பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. அருண் வந்து எப்போவுமே இந்த கையை எடுத்து கும்பிட்டுட்டு ஒரு மாதிரி சொல்லுவான்ல, அந்த மாதிரி நான் ட்ரிக்கர்லாம் ஆகலை மேடம் அப்படிங்கிறான் அருண். உடனே இல்லை நீங்கள் ட்ரிக்கர் தான் ஆகுறீங்க அப்படின்னு வந்து மஞ்சரி வந்து அதை க்ரியேட் பண்ணுறாங்க. நல்லாவே தெரியுது மஞ்சரி இஸ் கிரியேட்டிங் தட் ப்ராப்ளம் அப்படின்னு. ஸோ அருண் எப்போ எந்த பண்ணாலுமே அவங்களுக்கு வந்து மஞ்சரிக்கு வந்து ஒரு ட்ரிக்கர் தான் போல் இருக்குது. மஞ்சரி பண்ணுறதெல்லாம் எல்லாமே நல்லாயிருக்கும், ஆனால் அடுத்தவங்க பண்ணால் அது ட்ரிக்கர் பண்ணுறாங்க போல் இருக்குது. ஸோ தீபக் அட்ரஸ் பண்ணுறாப்புல, கையை எடுத்து கும்பிட்றது ஒன்றும் தப்பு கிடையாது. அது உடனே மஞ்சரி கேட்குறாங்க, பேசிக்கிட்டு இருக்கும்போது கையெடுத்து கும்பிட்டா அது ட்ரிக்கர் இல்லையா? எப்படி ட்ரிக்கர் ஆகும்? பேசிக்கிட்டு இருக்கும்போது கையெடுத்து கும்பிட்டா எப்படி அவர் வந்து ட்ரிக்கர் எப்படி? அந்த மீனிங் எனக்கு புரியலை. ஸோ உங்களுக்கு அந்த மேனரிசம் பிடிக்கலைன்னா சொல்லுங்கள், மேனரிசம் பிடிக்கலைன்னு. அதுக்காக அவர் அப்படி பண்ணக்கூடாது, இவர் அப்படி பண்ணக்கூடாதுன்னா உங்களுக்கு ஒரு மேனரிசம் இருக்கும்போது அவருக்கு ஒரு மேனரிசம் இருக்கும். ஸோ வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஃப்ளவர் வந்து கட் பண்ணணும் போல், அதுதான் அவங்களோட எய்ம் போல். ஸோ கத்துறாங்க தீபக். நல்லா நான் தீபக்காக தாம்மா பேசுகிறேன், இப்படி தான் பேசுகிறேன், இப்படி தான் இருப்பேன், என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ. உடனே அவங்க வந்து மஞ்சரி ஹவுஸ் இஸ் இன் கயாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போய் இப்போ ஃப்ளவரை கட் பண்ண போகிறாங்க. அதை க்ரியேட் பண்ணதே நீ தானம்மா ப்ராப்ளத்தை அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ரூல்ஸ் வந்து போட்டது வந்து ஒரே இறுக்கி பிடிச்சது மாதிரி இருக்கும் போல் இருக்குது. ஆனால் நீங்களே பாருங்களேன், மாற்றி மாற்றி பேசுகிறாங்க இந்த ஹவுஸ்மேட்ஸ்லாம். போன வாரம் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜில் உள்ள எல்லாத்தையும் திருடி திம்பாங்க, அந்த கேக்கெலாம் வந்து காணாமல் போயிருக்கோம். ஸோ அந்த இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அந்த ரூல்ஸ் போட்டு பெர்மிஷன் கேட்டு எடுங்க அப்படிங்கிறதுக்காக அந்த ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. அது ஒரு ஆர்டர். இது உங்களுக்கு பிடிக்கலைன்னா நெக்ஸ்ட் வீக் ஒரு கேப்டன்ஷிப் வந்து அவங்க மாற்ற சொன்னால் மாற்றிட போகிறாங்க. இல்லைனா இதில் லீனியன் வேணும்னா அதை எங்கே சொல்லணுமோ அங்கே சொல்லி மாற்றிக்கலாம். இதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இந்த ஆனந்தி, பவித்ரா, இந்த மஞ்சரி, இந்த 3 பேருமே இந்த கேப்டனை, சாச்சனா, இவங்க எல்லாருமே இந்த கேப்டனை டார்கெட் பண்ணியே இந்த எப்படியாவது ஒன்று கட் பண்ணிடணும்னு டார்கெட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி மஞ்சரி பண்ணியிருக்காங்க. அடுத்து வருவாங்க, கேப்டன் ப்ரோவோக் ஆகிட்டார், கேப்டன் கத்திட்டார், கேப்டன் நான் செயல்படலை அப்படின்னு 2-3 பேர் வருவாங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு அடுத்த ப்ரோமோ. சொல்ல முடியாது, ஒஸ்ட்டு ப்ரோமோ கூட வச்சு ஒஸ்ட்டு பெர்ஃபார்மர் கொடுக்கறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஹவுஸ்மேட்ஸை தான் உள்ளே கொண்டு வந்து வச்சுருக்கானுங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஆனால் தீபக் 7 மாஸ் காமிச்சிருக்காரு. இது நேற்று சாச்சனா காமிச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். தேங்க்யூ.